ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிற நியூ மெத்தட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ கேஒய்சியும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து அட்வான்ஸான மெத்தட்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்டையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை வந்து கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த 2 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எஸ்பிஐ பேங்க்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி எந்த கிரெடிட் கார்டுமே கிடையாது. மினிமம் ஜாயினிங் ஃபீயே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட்டை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆகி இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 60 டேஸ், அதாவது 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2000 இல்லை 2000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து ரீடீம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ஜாயினிங் ஃபீ 500 ருபீஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆயிரும். ஸோ இது மூலமாக அந்த ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆன மாதிரி ஆயிரும். இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து டைனிங், அப்புறம் மூவி டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் வந்துட்டு ராசரியில் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கண்டிப்பாக ஒரு வர்த்தபுளான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்து 25 பைசா. நீங்கள் வந்து 4 பாயிண்டை ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு 1 ரூபி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைனிங், மூவிஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அண்ட் ராசரி இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ருபீஸ்க்குமே உங்களுக்கு வந்து 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர மற்ற இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆடட் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இந்த ஒரு கார்டில் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிங்கன்னா அந்த 1% எக்ஸ்ட்ரா பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேஸ்டு ரிவர்சல். அதாவது நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 1 லேக் இல்லை 1 லேக்குக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரினிவல் ஃபீ 500 ருபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்களா, அது டோட்டலாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஷாப்பிங் சைட்டில் வந்து ஃபெஸ்டிவல் டைம், சம்மர் சேல் இந்த மாதிரியான ஆஃபர்லாம் வரும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த வர்த்தபுளான கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் இதில் ஏடிஎம் வித்ட்ராவல் உண்டு, அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி இஎம்ஐ 2500 ரூபாய்க்கு மேலே பே பண்ண அமௌண்ட்டை மொத்தமாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலன்னா அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த கார்டுலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். புதுசாக கிரெடிட் கார்டை வாங்க ட்ரை பண்ணுறவங்க, ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இந்த 2 கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 கிரெடிட் கார்டு தான் ஒவ்வொரு மாதத்துலையுமே அதிகமான அப்ரூவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்
வந்து பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க லிங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டைரக்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துருவீங்க. இதுல நீங்க எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்க வந்து பிக்சர்ல வந்து பார்க்க முடியும். சோ நம்ம வந்து சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு தான் அப்ளை பண்ண போறோம். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பர்சனல் டீடைல் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கன்டின்யூ குடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணி கன்டின்யூ குடுக்குறேன். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து தேவை கிடையாது. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்டின்யூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட கம்பெனி நேம், அப்புறம் அதுல உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான அட்ரஸ் டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதே பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜி லாக்கருக்கான 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா வீடியோ கேவிசி மட்டும் தான் வந்து காமிக்குது அப்படின்னா உங்களால வந்து பேங்கை வச்சு வெரிஃபை வந்து பண்ண முடியாது. அப்ப நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ணிட்டு அந்த 25 to 45 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதே இது உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த வீடியோ கேவிசி வந்து இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுமே உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆனதுமே அந்த 1 ரூபியை நீங்க அவங்களுக்கு அதே பேங்க்ல இருந்து ரீசெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீசெண்ட் வந்து பண்ணதுமே உங்களோட பேங்கை வச்சு கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பேங்க் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்கோட நேம், இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா இல்ல பெடரல் பேங்கா, அந்த பேங்கோட நேம், அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பேங்க் டீடைலை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபியை நம்ம அதே பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து திருப்பி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆன அந்த 1 ரூபியை திருப்பி நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். இதை வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல பே பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங், அனதர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ. மோஸ்ட்லி யூபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக் பேமெண்ட் வந்து கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பீம் ஆப்போட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்றீங்கன்னா உங்களோட அந்த பீம் ஆப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து போகும். அந்த ரிக்வெஸ்ட்டை போய் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு 1 ரூபி பே பண்ண சொல்லும். அந்த 1 ரூபி நீங்க பே பண்ணும்போது நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்டை இந்த இடத்துல இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்து என்டர் பண்ணீங்களோ அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த 1 ரூபியை திருப்பி பே பண்ணுங்க. வேற பேங்க்ல இருந்து நீங்க பே பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஆல்ரெடி நீங்க பேங்க்ல கேஒசி வந்து பண்ணிருப்பீங்களா, அந்த கேஒசியை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கேஒசி வந்து பண்ணாம உங்களோட கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களோட கார்டுக்கான லிமிட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ, இதை பத்தின எல்லா டீடைலும் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா 75,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2 மினிட்ஸ்லயே நீங்க வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷன்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விழும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிவிவி நம்பரை பார்க்கணும் அப்படின்னா கிளிக்கர் டு சிவிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சிவிவி நம்பரை வந்து இதுல வந்து பாத்துக்க முடியும். இப்போ வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கான பிசிக்கல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கார்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆக்டிவேட் கார்டு யூசேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டு செக்ஷனை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு டீடைல் எல்லாமே அங்க வந்து பார்க்க முடியும். இந்த கார்டை இமீடியட்டாவே நீங்க ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து விர்ச்சுவல் கார்டை வச்சு நீங்க வந்து ஷாப்பிங், பில் பேமெண்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ல இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ கேசி வந்து பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் வெரிஃபிகேஷன் போகும். இதுக்கு 25 டேஸ் வந்து ஆகும். கிட்டத்தட்ட 3 டைம் 4 டைம் டெலிகால் வெரிஃபிகேஷனும் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ கேஸும் இல்லாம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம்.